இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பராக டேஸ்டியான ஒரு சோள பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்களா? சிகப்பு சோளம் வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க, வெள்ளை சோளம் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க, இட்லி அரிசி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. உளுந்து வந்து நம்ம எந்த கப்பில் மெஷர்மெண்ட்டு ரைஸு சோளம் எடுத்தோமோ அதுலேயே வந்து அரை டம்ளர் உளுந்து எடுத்துக்கோங்க. இது நல்லா ஒன்றா சேர்த்துட்டு நல்லா தேய்ச்சி கழுவிடுங்க. ஏன்னா மில்லட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய அழுக்கு இருக்கும். நம்ம அது எவ்வளோ நல்லா சுத்தமாக தேய்ச்சி கழுவி எடுத்து வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து மாவு வந்து நல்லா இருக்கும். அது கலரே நல்லாயிருக்கும். நம்ம நல்லா தேய்ச்சி கழுவி எடுக்காமல் இருந்தாலும் அது ஒரு மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா தண்ணி நம்ம ஊற வைக்கும் பொழுது இந்த மாதிரி இருக்கணும். நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்து இவ்வளோ கிளியராக இருக்கணும் தண்ணி. அப்போ தான் வந்துட்டு மாவு நல்லா வரும். இது கூட வந்துட்டு எனக்கு மக்காச்சோள குருணை இருக்குது இல்லைங்களா, அது எனக்கு கிடைக்கும். மக்காச்சோள குருணை வந்துட்டு இது கூட ஒரு டம்ளர் சேர்த்திக்கிறேன். இதை நல்லா ஊற விட்டுருங்க. நான் வந்து நைட்டு ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் தான் நான் ஆட்ட போகிறேன் இது. ஏன்னா சோளம் வந்து அப்போ தான் நல்லா ஊறி வரும். நீங்கள் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு மறுபடியும் ஒரு 3-4 ஹவர்ஸ் எல்லாம் ஊற வச்சு நீங்கள் ஆட்டினீங்க அப்படின்னாக்கா சோளம் வந்துட்டு உங்களுக்கு நல்லா அரைச்சி வராது. முழுசாகவே இருக்கும். ரொம்ப நேரம் ஆகும் ஆட்டி எடுக்கிறதுக்கு. நைட்டு ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் ஆட்டிடுங்க. நான் வந்து ஊட்டியில் இருக்கிறதுனால எனக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக புளிக்கணும் மாவு. அப்போ தான் இன்றைக்கி மாவு ஆட்டுறேன் காலையிலன்னா அடுத்த நாள் காலையில் தான் நான் பணியாரம் ஊற்ற முடியும். நீங்கள் பிளைன்ஸில் இருக்கிறவங்க வந்துட்டு இன்றைக்கி காலையில் ஆட்டினீங்க அப்படின்னா அந்த அன்றைக்கி ஈவினிங்கே நீங்கள் ஊற்றிக்கலாம். ஏன்னா சூடாக இருக்கிறதுனால உங்களுக்கு மாவு வந்து நல்லா பொங்கி வந்துடும். அதனால் உங்களுக்கு மெஷர்மெண்ட்டோ மற்றது எல்லாமே நீங்கள் கூட குறைச்சி பண்ணுறதுன்னா உங்கள் கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. மாவு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டும் பொழுது ரொம்ப குருணையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப நெகுன்னு இருக்கக்கூடாது. நல்லா இட்லி மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா அந்த மாவு கூட பார்த்திங்கன்னா ஜீரகம் கடுகு மட்டும் தாளித்து போட்டிருக்கேன் நான். நம்ம அரிசி மாவு பணியாரம்லாம் எடுத்தோம் அப்படின்னாக்கா அது கூட வெங்காயம், ஜீரகம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் நல்லா தாளித்து ஊற்றி அதுக்கப்புறமா தான் நம்ம பணியாரம் ஊற்றுவோம். இந்த சோள பணியாரத்துக்கு வந்து நம்ம அதெல்லாம் போடணுன்னுலாம் ஒன்றும் அவசியம் இல்லை. ஏன்னா எல்லா மில்லட்ஸும் சேர்த்துருக்கிறதெல்லாம் பணியாரம் பார்த்திங்கன்னா நல்லா முட்டை மாதிரி புசு புசுன்னு சூப்பராக வரும். அதே மாதிரி மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் மாவுமே. ஜீரகம் கடுகு மட்டும் தாளித்து ஊற்றிக்கோங்க. மற்றது உங்களுக்கு ஏதாவது ஆனியன்லாம் போட்டு பண்ணுறது அப்படின்னாக்கா நீங்கள் அப்படி கூட போட்டு பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா இந்த சோள பணியாரத்துக்கு கூட நல்ல தேங்காய் சட்னியும் கார சட்னியும் வச்சு சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி மார்னிங்க்கு நான் கார சட்னி தேங்காய் சட்னின்னு தான் இந்த பணியாரத்தை கூட வச்சு சாப்பிட்டேன். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சும்மா அள்ளும். என்னோடய மெஷர்மெண்ட்டு மாதிரி நீங்களும் அரைச்சி பாருங்கள், டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா என்னோடய சேனலை தமையாஸ் கிச்சனை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.